அப்துல் அவர்கள் ஐஏஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனை முதல் அட்டம்ப்டிலே பாஸ் பண்ணியிருக்கிறார்கள். அவருடைய ஆல் இந்தியா ரேங்க் வந்து 942. திறன் குறைவு என்ற கேட்டகரியில் அவர்கள் இந்தியாவிலே 2வது கேண்டிடேட்டாக வந்திருக்கிறார்கள். எனவே இந்த அடிப்படையில் அவர்களுக்கு அந்த ஐஏஎஸ் பதவி கிடைக்க வாய்ப்புள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் நீங்கள் துஆ செய்து கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதேபோல் சகோதரர் டாக்டர் ராஜா முகமது எம்பிபிஎஸ் அவர்கள் மருத்துவராக இருந்தாலும் அவர்களும் இந்த ஐஏஎஸ் ஆபீசராக ஆக வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு கடுமையாக உழைத்து தன்னுடைய 3வது அட்டம்ப்டிலே அவர்கள் ஆல் இந்தியா அளவில் 7வது மாணவராக ஜெனரல் கேட்டகரியில் செகண்டாக வந்திருக்கார்கள். எனவே அவர்களுக்கு கண்டிப்பாக அல்ஹம்துலில்லாஹ் ஐஏஎஸ் அதிகாரியாக நீங்கள் ஆகிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர்கள் இருவருக்கும் நம்முடைய இக்லாஸ் அகாடமியினுடைய செக்ரட்டரி அவர்கள் இஸ்மாயில் அவர்கள் கௌரவிப்பார்கள். நம்முடைய மக்கா மஸ்ஜிதினுடைய என்டோமென்ட் உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் சகோதரர் முனிதீன் அவர்கள் மக்கா மஸ்ஜித் சார்பாக சகோதரர் அப்துல் அவர்களுக்கு இந்த சிறிய படத்தொகை கொடுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அக்பர். அதேபோல் சகோதரர் ராஜா அவர்களுக்கும் இந்த சிறிய படத்தொகை. என்னுடைய இந்த முயற்சியில் வந்து எல்லா விதமான பொறுப்புகளையும் அல்லாவே எடுத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். அதனால் அல்லாவுக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் நான் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமிக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நானும் வந்து அல்லாவுக்கும் என் பெற்றோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஒரு வாரம் தான் ஆகிறது ரிசல்ட் வந்து எனக்கு ஆல் இண்டியா ரேங்க் 7. அதே மாதிரி முஸ்லிம்ஸில் வந்து நம்பர் 1 ரேங்க் கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு வந்து ரொம்பவும் நன்றியாக இருக்குது. மிகவும் கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி சார் உங்கள் அகாடமி பண்ணுற நல்ல வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். இதே மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து வரணும் சார். இன்ஷா அல்லாஹ்.